ஆர்ஆர்பி குரூப் டி 90 டேஸ் பிளானில் இன்றைக்கி நம்ம டே 8 தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே டே 7 முடிச்சிருப்பீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 சப்ஜெக்ட் தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு டாபிக் தான் படிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து டே 8 ஆப்டிடியூடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்சன்டேஜ் டாபிக் வந்து படிச்சிட்டோம். அதே சேம் கான்செப்ட் தான் வந்து இதுவும். ஸோ நீங்கள் வந்து பெர்சன்டேஜ் படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே ப்ராஃபிட் லாஸும் சேம் அதே தான். நம்ம வீடியோஸ் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸில் எஸ்ஐ யூனிட். நம்ம இதுக்கான நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலாக தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்போம். இப்போ இதுக்கான நோட்ஸ் எப்படி பார்க்கணும், வீடியோ எங்கே பார்க்கணும், டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும், அது ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே வாங்க. ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டி இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து கண்டென்ட் சொல்லி இருக்கும் டாப்பில். இந்த கண்டென்ட்குள்ளே வந்து போங்க. இதில் ரயில்வே ஆல் கண்டென்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஆப்டிடியூட்குள்ளே வந்து போங்க. நம்ம வந்து டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீடியோவும் கொடுத்துருப்போம். இதில் பெர்சன்டேஜ்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் எல்லா கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ முதல்ல பெர்சன்டேஜ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் லாஸ் இது வந்து பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். ஸோ பெர்சன்டேஜ் முதல்ல பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ நம்ம எல்லாமே டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். இதில் எஸ்ஐ யூனிட்ஸ், இதில் வந்து நோட்ஸ் இங்கிலீஷ் தனியாக தமிழ் தனியாக வந்து இருக்கும். இதை பார்த்து வந்து படிச்சுக்கோங்க. இப்போ வந்து டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக வந்து இருக்கும். ஸோ ஆப்டிடியூடில் பெர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பெர்சன்டேஜ் முடித்தவங்க வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் வந்து ரீடேக் வந்து கொடுங்க. ஸோ ரீடேக் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக நியூ செட் ஆஃப் கொஸ்டின் வந்து வரும். அதேமாதிரி சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்ஐ யூனிட். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ்னு இருக்கும், இதை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி எல்லோரும் டெய்லி டாஸ்க்கையும் ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பீட் பூஸ்டர் குவிஸ் வந்து கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.